மூட்டு வலியெல்லாம் வருதில்ல, இது நிறைய பேருக்கு வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே மூட்டு வலியெல்லாம் வந்துடுது. அப்படி இருக்கும்போது இது எதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் என்னென்னாக்கா, இந்த மாதிரி நிறைய ஆங்கில மருந்து மாத்திரைகளை நம்ம எடுத்துக்கிறோம்ல. அடிக்கடி தலைவலி மாத்திரை போடுவாங்க. ஏதோ ஒரு வகையில் வந்து டெய்லி மாத்திரை சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அதோட பக்க விளைவாக கூட இருக்கலாம். அப்படி தான் நம்ம சந்தேகப்படணும். நம்ம உடம்புல ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா, நம்ம வந்து இது காரணமாக இருக்குமா, அது காரணமாக இருக்குமா, அதனால காரணமாக இருக்குமா அப்படின்னு நம்ம சந்தேகப்படணும். நமக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னா அதில் ஒரு கண்டிப்பாக உண்மையும் இருக்கும். ஏன்னா அந்த ஆங்கில மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாக்கா அதனால் ஏற்படுற பக்க விளைவுகள் ரொம்ப மோசமானது. பக்க விளைவுகளாலேயே செத்து போயிருக்காங்க. ஒருத்தர் எனக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் தான் கொரோனானால் போய் அவரை வந்து மருத்துவமனையில் சேர்த்தாங்க. கொரோனா நோய் குணமாயிடுச்சு. அது அந்த கொரோனா நோய்க்காக கொடுக்கப்பட்ட அந்த மருந்து மாத்திரைகளுடைய பக்க விளைவுனால அவர் செத்து போயிட்டார். கொரோனா நோயினால் அவர் சாவலை, ஆனால் அவர் செத்து போயிட்டார். கொரோனா நோய்க்காக தான் அவரை வந்து மருத்துவமனையில் சேர்த்தாங்க. தீவிரமாக சிகிச்சை கொடுத்தாங்க. கொரோனா நோயை வந்து இல்லாமல் செஞ்சுட்டாங்க, குணப்படுத்திட்டாங்க. ஆனால் அந்த கொரோனா நோய்க்காக அவருக்கு கொடுத்த அந்த மருந்து மாத்திரைகளோட பக்க விளைவுகளால் அவர் செத்து போயிட்டார். அந்த அளவுக்கு ஆங்கில மருந்து மாத்திரைகள் இருக்குல்ல, ரொம்ப ஆபத்தானது. அதனால் தலைவலி மாத்திரை அடிக்கடி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சிறுநீரகம் செயலிழந்து போகிறதுக்கு, சிறுநீரகம் சம்மந்தமான பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து மூட்டு வலிலாம் வருது, ஏன் என்ன காரணம் அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தாக்கா, ஒருவேளை வந்து சமீபத்தில் நீங்கள் ஏதாவது மருத்துவமனைக்கு போய் உங்களுக்கு ஏதாவது அறுவை சிகிச்சை, அது பெயின் கில்லர் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அறுவை சிகிச்சை நடந்து ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு பெயின் கில்லர் கொடுத்துருப்பாங்க. காலையில் ஒரு மாத்திரை, சாயந்தரம் ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பக்க விளைவுகளாக இருக்கலாம். இப்படி நீங்கள் ஏதாவது நடக்குதா, இந்த மாதிரி தான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். அது காரணமாக இருக்குமா, இது காரணமாக இருக்குமான்னு கண்டுபிடிச்சி அப்போ தான் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வு வாழ முடியும். ஏன் வருது அதை பற்றி ஆராய்ச்சி இல்லை, வந்துருச்சு கால் மூட்டு வலி வந்துருச்சு, அது என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஆராயாமல் மருத்துவர்கிட்ட போவாங்க. மருத்துவர் ஆராய்ஞ்சிட்ருப்பார். மருத்துவர் கேள்வி வைப்பார், நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டீங்க, ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஏதாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டீங்களா, அது சாப்பிட்டீங்களா, இது பண்ணிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்களா, அதெல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு மருத்துவர் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருப்பார். இவர் செய்ய வேண்டிய ஆராய்ச்சியை மருத்துவர் செஞ்சிட்ருப்பார். அதுக்காக தான் மருத்துவர்கிட்டே போகிறாருன்னு. இவருக்கு வந்து அந்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு காரணம், அந்த நம்ம உடம்புல ஒரு நோய் வந்திருக்கு அதுக்கான காரணத்தை கண்டுபிடிப்பதற்கு இவருக்கு சோம்பேறித்தனம். அந்த யோசிக்கிற வேலையவே என்ன பண்ணுறாங்க, அந்த மருத்துவர்கிட்ட விட்டுறாங்க. நீங்கள் யோசிச்சுக்கிறீங்க டாக்டர், எங்களுக்கெல்லாம் நேரம் இல்லை, எங்களுக்கு எங்கள் வேலையை பற்றி யோசிக்கிறதுக்கு நேரம், நீங்கள் யோசிங்க, என் உடம்புல இந்த மாதிரி பிரச்சனை எதனால் வந்ததுன்னு நீங்கள் யோசிங்க, நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன், நீங்கள் வந்து யோசித்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசிக்கிற வேலையவே மருத்துவர்கிட்ட விட்டுறாங்க. அந்த அளவுக்கு மக்களுக்கு சோம்பேறித்தனத்தினால்தான் நோய்கள் வந்ததுக்கு காரணமே வந்து சோம்பேறித்தனம் தான். நம்ம உடம்புக்கு எது தேவை, அதாவது யோசனை சோம்பேறித்தனம், சிந்திப்பதில் சோம்பேறித்தனம். நம்ம உடம்புக்கு எது தேவை அப்படின்னு சிந்திப்பதில், யோசிப்பதில் சோம்பேறித்தனம். அதுதான் நோய்கள் வந்ததுக்கே காரணம். நம்ம உடம்புக்கு என்ன தேவை, நம்ம உடம்புல ஒரு பிரச்சனை வந்துச்சு, அது எதனால் இருக்கும், என்ன காரணத்தினால நம்ம உடம்புல வந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு யோசிக்கிறதுக்கே சோம்பேறித்தனம் அல்லது பயம். அந்த அளவுக்கு வந்து இவங்க வேற ஒரு விஷயத்தில் பணத்தை சம்பாதிக்கிறதுல அவ்வளோ பிஸியாக இருக்காங்க. என்னால் என் உடம்புல என்ன வந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னு எனக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதனால் மருத்துவராகி நீங்கள் அந்த வேலையை பாருங்கள், உங்களுக்கு நாங்கள் ஃபீஸ் கொடுக்குறோம். அந்தளவுக்கு உடம்புக்கு இந்த நோய் ஏன் வந்தது, எதுக்காக வந்தது, இனிமேல் அது வராமல் இருக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு யோசிக்கிறதுல இவங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம். அதுக்காக கொடுக்கப்படுகிற விலை தான் மருத்துவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கட்டணமாக இருக்குது. அதனால் மருந்து மாத்திரைகள், அதுவும் குறிப்பாக ஆங்கில மருந்து மாத்திரைகளை சாப்பிடும்போது அதனால் ஏற்படுகிற பக்க விளைவுகள், அந்த மருந்து சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு ஏற்படுகிற என்ன மாதிரியான பக்க விளைவுகள் என்பதையும் கவனிக்க வேண்டும். ஒரு நோய்க்காக மருந்து சாப்பிட்றீங்க, அந்த நோய் குணமாயிடுச்சு, ஆனால் அதன் பிறகு அந்த மருந்து சாப்பிட்டதால் ஏற்பட்ட பக்க விளைவுகள் அதன் பிறகு தான் ஆரம்பிக்கும். அப்போ அதையும் சரி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த ஆங்கில மருந்து மாத்திரைகளால் ஏற்படுகிற பக்க விளைவுகளிலிருந்து உங்கள் உடம்பை எப்படி பாதுகாத்துக்கிறது அதையும் பார்க்கணும். அதையும் பார்த்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விழிப்புணர்வும் நமக்கு தேவையாக இருக்கிறது.